இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டுடே we are going to see on the topic when we fast. இந்த நாளிலும் நாம் உபவாசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். Jesus in Luke chapter 4 is fasting for 40 days. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். He has just been baptized in water. The Holy Spirit descended in the form of a dove. And then he goes into the wilderness, being led by the Holy Spirit to fast and pray for 40 days. இயேசு தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெற்றார். பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் இறங்கினார். பின்னர் அவர் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு வனாந்திரத்திற்கு சென்றார். Because Jesus understood that fasting produced a dimension of power that he could not have in his ministry any other way. ஏனென்றால் உபவாசம் தனது ஊழியத்தில் வேறு எந்த வகையிலும் பெற முடியாத வல்லமையை உருவாக்குகிறது என்று இயேசு அறிந்திருந்தார். If it was not necessary, then Jesus, our example, would not have modeled what we ought to do to prepare us for ministry. அப்படி அது அவசியம் இல்லை என்றால் இயேசு தனது வாழ்நாளில் உபவாசத்தை எடுத்து நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்க மாட்டார். Jesus in Luke chapter 4 fasted for 40 days and we'll talk about that in a minute. இந்த நாளிலும் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு 40 நாள் உபவாசத்தை நாம் தொடர்ந்து பார்ப்போம். But what many people miss is Luke 4 is connected to Luke 5. அநேக பேர் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் தான் அந்த உபவாசத்தை பற்றி இருக்கிறது. அப்படி அல்ல, 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் இணைக்கப்பட்டுள்ளன. In Luke chapter 5, the subject of fasting comes back up in verse 33. It says that they said to him, Jesus, why do the disciples of John fast and all you do and your people do is eat? 5ஆம் அதிகாரம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், ஆனால் உம்முடைய சீஷர் போஜனம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். It looks like y'all are eating and drinking and having a good time. அது எப்படி என்றால் அவர்கள் உண்டும் குடித்தும் புசித்தும் இருந்தார்கள் என்பது அர்த்தம். Jesus said, can you make the friends of the bridegroom fast while the bridegroom is with them? But the days will come when the bridegroom will be taken away from them, and in those days, then will they fast. மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமோ? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே சீஷர்கள் உபவாசிப்பார்கள் என்றார். This is so important and this is a major revelation. இது மிகவும் முக்கியமானது, இது ஒரு பெரிய வெளிப்பாடு. Jesus said, when I am with them in physical presence, they will not need to fast. They have everything they need in me. But there will come a day when my bodily presence will be taken from them, and then they will fast. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் அவர்களோடு சரீர பிரசன்னத்தில் இருக்கும்போது அவர்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு தேவையான அனைத்தும் என்னுள் உள்ளன. ஆனால் சரீர பிரசன்னம் அவர்களிடமிருந்து எடுக்கப்படும் போது அவர்கள் உபவாசிப்பார்கள் என்றார். What Jesus is implying in that powerful statement is what they lost by not having Jesus in bodily presence with them, they would regain through fasting. அந்த வல்லமை வாய்ந்த கூற்று இயேசு மறைமுகமாக உணர்த்துவது என்னவென்றால், இயேசு அவர்களுடன் சரீர பிரசன்னத்தில் இல்லாத போது அவர்கள் உபவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை பெறுவார்கள். As the disciples would long for those days when he was here in physical presence with them, eating and living for 3.5 years with them, as they begin to long that they would so miss him and so long for him that they would begin to fast and they would begin to pray. சீஷர்கள் இயேசு இங்கே சரீர பிரசன்னத்தில் அவர்களோடு இருந்து அவர்களோடு 3 ஆண்டு காலம் வாழ்ந்து அவர்களோடு இருந்தார். அந்த நாட்களுக்காக அவர்கள் ஏங்கி இருந்தார்கள். அதனாலே அவர்களுக்கு ஏங்கும் போது அவர்கள் உபவாசிக்க தொடங்கினார்கள். In as much as we long for the presence of Jesus, we would fast and pray.
நாமும் கூட இயேசுவின் பிரசன்னத்திற்காக நாம் எவ்வளவு ஏங்குகிறோமோ அந்த அளவுக்கு நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். Will we say ஆமென்? நிச்சயமாகவே ஒரு நாள்ல நம்மளுடைய இயேசு கிறிஸ்து he will come back to take us as the bride, the church. அந்த நாளுக்கு திடீர்னு அன்னைக்கு நமக்கு அவர் மேல ஆசை வராது. இந்த நாளிலிருந்து நம்ம அவர் மேல ஆசை கொள்ளும் பொழுது நிச்சயமாவே we'll be so glad to see him again. Fasting is not just trying to get more of God. Fasting is God getting more of you. உபவாசம் என்பது தேவனை அதிகம் பெற முயற்சிப்பதல்ல. உபவாசம் என்பது தேவனுக்காக நான் என்னை முற்றிலுமாக ஒப்புக்கொடுப்பதாகும். It's like the story in 2 Kings 4, the miracle of the oil pouring from the vessel. The woman had to run out and fill the house with empty vessel that she borrowed from her neighbors. And the Bible said that, listen carefully, as long as there were empty vessels, the oil kept pouring. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பாத்திரம் எண்ணெயினால் நிரம்புகிற அற்புதத்தை அங்கே காண்கிறோம். அங்கே ஒரு பெண் வெளியே ஓடி போய் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடத்திலிருந்து காலியான பாத்திரங்களை கேட்டு வாங்கி வீட்டை நிரப்புகிறாள். பின்பாக கவனியுங்கள், வெற்று பாத்திரங்கள் இருக்கும் வரைதான் எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கும். Heaven has no shortage of oil. Holy Spirit has no shortage of the anointing and miracles and healing and blessing and dreams and visions. பரலோகத்தில் எண்ணெய்க்கு பஞ்சமில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அற்புதங்கள், அடையாளங்கள், குணமாக்குதல், ஆசீர்வாதம், சொப்பனங்கள், தரிசனங்கள் ஆகியவற்றிற்கு பஞ்சமே இல்லை. There's always oil pouring from heaven, but earth has a shortage of empty vessels to receive fresh oil. பரலோகத்திலிருந்து எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் பூமியில் புதிய எண்ணெய் பெறுவதற்கு காலியான பாத்திரங்கள் பற்றாக்குறை உள்ளது. The reason I fast, to be quite honest, is I want breakthroughs, I want creativity for ministry, I want revival, I want growth, I want to make an impact and bless people around me. I want God to touch me, and so really when I'm fasting, I'm recognizing my dependence on God for a new year. இந்த உபவாசத்தின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், நாம் ஊழியத்தில் முன்னேற்றம் அடைய, எழுப்புதல் பெற, தேவனுக்குள்ளாய் நாம் வளர்ச்சி பெற, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சி பெற, அது மாத்திரமல்ல நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தான் இந்த உபவாசத்தை நாம் எடுக்கிறோம். I can't do it with my own ability, so I want God to touch me. And really when I fast, I'm recognizing that I'm dependent on God for these things to happen in my life. இந்த காரியத்தை நான் நம்முடைய மாம்ச முயற்சியில செய்ய முடியாது. அது தேவனுடைய அபிஷேகத்தினால செய்ய முடியும். அதற்கு தேவன் என்னை தொட வேண்டும் என்று நம்ம விருப்பம் அடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும், நாம் அவரை உணர வேண்டும். I really need you. That's what I'm saying when I'm fasting. I really don't want to try to do what I'm doing in the flesh. I need the anointing. That's what we are saying when we are fasting. நாம் உபவாசம் இருக்கும்போது உண்மையாகவே தேவன் எனக்கு தேவை என்பதை உணர்ந்தவர்களாக இருப்பது நல்லது. In Luke chapter 5, Jesus continues immediately on another teaching, and he goes into a whole different subject which is connected to fasting. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன போதனையிலிருந்து இயேசு தொடங்குகிறார். அந்த போதனை உபவாசத்தோடு இணைக்கப்பட்டது, ஆனால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். He says, no one, when they are sewing two pieces of cloth together, they don't take the old cloth and the new cloth and sew them together, because the material of the old cloth has already been washed and it shrunk and is changed. But the new cloth is still very much going to be moving and shrinking when you wash it. ஒருவனும் புதிய துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். பழைய துணியில் உள்ள துணி ஏற்கனவே துவைத்து சுருங்கி அது மாற்றப்பட்டு உள்ளது.
ஆனால் புதிய துணியோடு அது பழைய துணி இணைக்கப்படும்போது அது கிழிந்துவிடும். So actually, because you can understand, right? When the old cloth already has changed shape and everything, but the new one is still stiff. And so when we put it together, it's just going to tear apart. And then Jesus gets so practical and said, no one takes new wine and pours it into the old wineskin. இயேசு கிறிஸ்து புதிய திராட்சரசத்தை எடுத்து பழைய திராட்சரச துருத்தியில் ஊற்றக்கூடாது என்று சொன்னார். So listen to this. If you need new wine, you need new wineskins. கவனியுங்கள், உங்களுக்கு புது திராட்சரசம் வேண்டுமானால் புது துருத்தி அல்லது தோல் வேண்டும். Now the reason is it's new wine. New wine, it's fermenting. It's fermenting and it's fermenting. So it's active, it's moving, it's changing, it's alive. புதிய ரசம் என்பது அது புளிக்கும், அது இன்னும் செயலில் உள்ளது, செயல்முறையில் உள்ளது. So if you want the activity of the Holy Spirit in a new way, if you don't want to go off on the old wine of last year, and you want the Holy Spirit, which is the new wine, active in your life in a new year, then you must give him new skin. பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டை நீங்க ஒரு புதிய வழியில் விரும்பினால், கடந்த ஆண்டின் பழைய திராட்ச ரசத்தை நீங்கள் விட்டுவிட்டு புதிய ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் புதிய திராட்சரசமான பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்க அவருக்கு புதிய தோலை கொடுக்க வேண்டும். That new skin is this. This is the new skin. You must say, I am going to deny the flesh. I am going to deal with my skin. I am going to present him a new sacrifice of my body, which is my skin, so that he can pour new wine in for the new year. நான் மாம்சத்தை வெறுக்கிறேன், தோல் அல்லது துருத்தியாகிய என் உடலை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க தீர்மானிக்கிறேன். அது நிமித்தம் தேவன் இந்த புதிய ஆண்டில் பரிசுத்த ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியை புதிய ரசத்தை என்னுள் ஊற்ற முடியும் என்று சொல்லுவோமா? Amen. 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 In Luke 4, Jesus is fasting and he's giving extra time to prayer. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு உபவாசம் இருக்கிறார். அதில் அவர் அதிக நேரம் ஜெபத்திற்காக ஒதுக்குகிறார். Listen carefully. Extra time to prayer. கவனியுங்கள், எக்ஸ்ட்ரா டைம் ஜெபிப்பதற்கான எக்ஸ்ட்ரா டைம். Fasting without prayer is just a diet and a religious ritual. If you fast without the word and without prayer, fasting without the word is just a diet and it's a very cruel diet. வசனம் இல்லாமலும் ஜெபம் இல்லாமலும் உபவாசம் இருந்தால் அது வெறும் கடுமையான உணவு கட்டுப்பாடே ஆகும். You have to fast with prayer and with the word. நாம் உபவாசிக்கும் போது வசனத்தை நம்ம ஆராய்ந்தும் ஜெபிக்கவும் வேண்டும். Can everybody say extra time? எல்லாரும் சொல்லுவோமாக, எக்ஸ்ட்ரா டைம். Extra time, special attention to the word of God. எக்ஸ்ட்ரா டைம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எக்ஸ்ட்ரா டைமை கொடுப்போம் என்று சொல்லுவோமா? Amen. What I want you to see is fasting heightened Jesus' awareness of his identity and his purpose. இயேசுவின் அடையாளத்தையும் அவருடைய நோக்கத்தையும் உபவாசத்திலே காண்கிறோம். If the devil came to Jesus in the wilderness, and sure he did, and he attacked the identity and purpose for which Christ came, don't you think he's going to attack your identity and your purpose and your calling and your mission in life? பிசாசு வனாந்திரத்தில் இயேசுவிடம் வந்து அவருடைய நோக்கத்தையும் அவருடைய அடையாளத்தையும் தாக்கும்படியாக முயற்சிக்கிறான். நம்மையும் கூட இந்த நாட்களில் உபவாசிக்கும் போது நம்முடைய நோக்கங்களையும் நம்முடைய அழைப்பையும் அவன் தாக்க முயற்சித்து கொண்டிருக்கிறான். It's not going to be an easy walk if it was so for Jesus. இது ஒரு எளிதாக இந்த உபவாசத்தை எடுக்க முடியாது.
Jesus, the Son of God, had Satan come to him and say, "If you are the Son of God," what was he doing when he said that? He was attacking the identity, Jesus' identity. He was attacking his purpose. And 3 times Jesus hit him back with remarkable authority in the word and said, "It is written, it is written, it is written," and he defeated Satan. இயேசுவிடம் பிசாசு வந்து நீ தேவனுடைய மகனாக இருந்தால் என்று கூறியதற்கு என்ன அர்த்தம் என்றால் அவருடைய அடையாளத்தையும் நோக்கத்தையும் தாக்குவதுதான். 3 முறை பிசாசு இயேசுவை தாக்கிய போது இயேசு வல்லமையினாலே இது எழுதப்பட்டிருக்கிறதே 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 என்று வார்த்தையின் அதிகாரத்துடன் பிசாசை தோற்கடித்தார். When we fast, we have a heightened awareness of our identity as who we are in Christ. I don't have to wonder who I am. I don't have to hope whether I am saved. I know who I am in Jesus Christ, and I know I have a purpose. நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதையும் நான் கிறிஸ்துவில் மீட்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவன் என்பதையும் உறுதியாக அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அளித்த நோக்கமும் அதுதான். In Luke chapter 4, Jesus returned from the fast in the power of the Spirit. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆவியின் பலத்தினாலே உபவாசத்திலிருந்து திரும்பினார். Everybody say that with me. He returned in the power of the Spirit. இயேசு ஆவியின் பலத்தினாலே உபவாசத்திலிருந்து திரும்பினார். Amen. Amen. Now catch this, is so important. When Jesus went into the fast, he went into it with internal things. He had the anointing, it was in him. He had the purpose, it was in him. He had a vision and dream of reaching the world, it was in him. But when he went into the fast with internal power, but when he came out of the fast, he returned in the power of the Spirit, meaning he went in with internal power and he came out of the fast with external power. இது மிகவும் முக்கியமானது. இயேசு உள்ளான நோக்கங்களோடு உபவாசத்திற்கு சென்றார். அவருக்கு அபிஷேகம் இருந்தது, அது அவருக்குள் இருந்தது. அவருக்கு நோக்கம் இருந்தது, அது அவருக்குள் இருந்தது. உலகத்தை ஆதாயப்படுத்தவும் அவருக்கு ஒரு தரிசனமும் ஒரு நோக்கமும் அவருக்குள் இருந்தது. அவர் உள்ளான வல்லமையுடன் உபவாசித்த போது, ஆனால் அவர் வெளிப்புறத்தில் ஆவியின் வல்லமையுடன் திரும்பி வந்தார். அதாவது அவர் உள்ளான வல்லமையுடன் சென்றார், ஆனால் அவர் வெளிப்புற வல்லமையுடன் உபவாசத்தை முடித்தார். You are going into the fast with internal promises and power, internal dreams, missions, purposes, and callings of God. But when you come out of this fast, what was internal is going to begin to be external, and you're going to return in the power of the Holy Spirit, making the internal external. நீங்கள் இந்த உபவாசத்திற்கு உள்ளான வாக்கு தத்தங்களை வல்லமையுடன் எடுத்து செல்லுகிறீர்கள். உங்கள் தரிசனம், ஊழிய நோக்கங்கள், தேவனின் அழைப்பு. நீங்கள் இந்த உபவாசத்திலிருந்து வெளிவரும்போது உள் எதுவாக இருந்ததோ அது வெளிப்புறமாக இருக்க தொடங்கும். மேலும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் உள்புறத்தை உருவாக்க போகிறீர்கள். Amen. Amen. How many of you believe that? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you have got somebody in your family you want to see set free? எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இந்த விடுதலை எதிர்பார்க்கிறீர்கள்? விடுதலையை, சுகத்தை, சமாதானத்தை, தேவனுடைய வல்லமையை எதிர்பார்க்கிறீர்கள். It's internal, but now it's about to become external. இது உள்ளாக இப்பொழுது இருக்கிறது. இந்த உபவாசத்தின் முடிவிலே இது வெளியரங்கமாகி விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். Can we give the Lord a praise, because God is working. Just as we lift up our hands and say amen, I believe it, I receive it, I know the Lord is working. He is a prayer answering God. As we say it, things are happening in the heavenlies. Amen. Amen. In John 4 verse 31, the disciples entreated Jesus saying, "Rabbi, Master, eat."
இன்று லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை ரபி போதகரை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். I fully warn you that somewhere in your commitment to God, when you are really hungry, somebody is going to come along and say, eat. Don't take all this so seriously. Eat. You're turning into a religious fanatic. Just eat. Just eat a little bit. நீங்களும் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்குள் வரும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட இருப்பவர்கள் சொல்வார்கள், இது சீரியஸான காரியம் இல்லை, இதை விட்டு விடுங்கள், பரவாயில்லை என்று சொல்லுவார்கள். But Jesus said, I have meat. I have food that I know that you know not of. My meat is to do the will of the one who sent me and to finish the work. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு என்றார். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதே அவருடைய போஜனமாக இருந்தது. I have not come this far to fizzle out. நாம் இன்னும் சபையாக இன்னும் தூரம் போக வேண்டி இருக்கிறது. ஓகே, இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கப்புறம் நான் இனி விட்டு விட மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நிற்கிறார். ஸோ we as a church, we have not come this far. We are positioned as a church to see 1,000 times more than we are today. God is about to send rain on the earth, the rain of the Holy Spirit, and we are a chosen vessel church. Temptations will come throughout the fast. Church, do not give up on your commitment to God and to His kingdom. நாமும் கூட இப்போ சபையாக இருக்கிறோம். சபையாக இன்னும் தூரம் போக வேண்டி இருக்கிறது. இன்னும் 1000 மடங்கு நாம் வளர வேண்டி இருக்கிறது. இன்னும் அவருடைய சித்தத்தை அதிகமாக செய்ய வேண்டி இருக்கிறது. ஆமீன். ஆமென். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் அந்த மழையை பொழிவதற்கு இந்த நாட்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த யோவேல் தீர்க்கதரிசியில சொன்ன அந்த ஆவியின் அபிஷேகத்தின் மழையை பொழிவதற்கு இந்த நாட்களை தெரிந்திருக்கிறார். இந்த சபையை தெரிந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கார். அதனால இந்த ஃபாஸ்ட் பண்ணும்போது நம்ம சொந்த தேவைகளுக்காக மாத்திரமல்ல, தேசத்துல எழுப்புதல் வருவதற்காக ஆயிரம் பல பாஷைக்கார மனுஷர்கள் வெளியில இருக்கிறவங்க இயேசுவை அறிந்து கொள்ளுமாக படியாக பிலிப்பு எப்படி போய் அந்த நாளில அந்த மந்திரிக்கு சொன்னபோது முழு எத்தியோப்பியா தேசமும் கிறிஸ்தவ தேசமாச்சோ, அது போல இந்த இடத்துல வந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு தங்க சொந்த தேசங்களுக்கு போய் எழுப்புதல் உண்டாக்குற ஜனங்களை உருவாக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் don't give up on your fast. Don't give up on your fast. The enemy knows that, so don't give up on your fast. Amen. Amen. This is the last one we will cover with this one. There was a church historian by the name of Tertullian. He was a historian of the 1st century church. He was the historian of the 1st century, meaning what he did was he went first hand, followed and watched the apostles, Mark, Matthew, Luke, John, Peter, Paul. He watched them. He made notes. He made personal notes, dates of things, and that he personally witnessed. And then he said concerning Jesus' disciples, I have noticed them, they fast often. And then he made the statement, fasting is used by these apostles to fight against the more fierce demons. டெர்டுலியன் என்பவர் 1ஆம் நூற்றாண்டின் தேவாலயத்தின் வரலாற்று ஆசிரியராக இருந்தார். அவர் அப்போஸ்தலர்களான மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், பேதுரு இவர்களை நேரடியாக பார்த்து அவர்களை கவனித்தார். அவர்களை அதை பற்றிய தனிப்பட்ட குறிப்புகளை அவர் எழுதினார். அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் அவர் சீஷர்களை பற்றி சொன்னது, அவர்கள் அடிக்கடி உபவாசம் இருக்கிறார்கள் என்பதை அவர் கவனித்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த கொடிய அசுத்த ஆவிகளை எதிர்த்து போராடவே உபவாசம் எடுத்தார்கள் என்பதை சொன்னார். You remember earlier in Mark chapter 9 when Jesus was with them and Jesus cast out a devil and they tried to and couldn't, and they came to Jesus and they said, Master, why could we not cast that spirit out, those more fierce demons? Why could we not cast them out? And Jesus said, because of your unbelief. மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் 28-29 வசனங்கள்ல இயேசு சீஷர்களோடு இருந்தபோது அங்கே ஒரு பிசாசை துரத்துகிறார். ஆனால் சீஷர்களால் அதை செய்ய முடியவில்லை. அவர்கள் முயற்சித்தார்கள், ஆனால் முடியவில்லை.
அதை அவர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள், நாங்கள் எப்படி அதை ஏன் அவர்களால் கூடாமற் போயிற்றென்று. அதற்கு இயேசு சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினாலேயே என்று. And then he made this statement, howbeit this kind. What kind he was talking about? The more fierce demons. Sorry. எந்த எந்த விதம் இவ்வகையான பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வகையான பிசாசு என்பது கொடிய அசுத்த ஆவிகள். These are, what are those fierce demons of our times today is the opioids, the prescription drugs, the shooting up, the hanging themselves, overdosing, alcoholism, porn, and every other wicked thing that is just coming about on our generation and on our children. இந்த தலைமுறையில் அந்த கொடிய அசுத்த ஆவிகள் எது என்றால் போதை பழக்கங்களும் தற்கொலைகளும் குடிப்பழக்கங்களும் ஆபாசம் மற்றும் எல்லா பாவ பொல்லாத கிரியைகளுமே நம்முடைய தலைமுறையும் பிள்ளைகளையும் ஆளுகை செய்கிறது. More fierce demons, they will not respond to religiosity, but they will respond to a disciple who will fast and pray and say, you get out, and Holy Spirit, you come in. இப்படிப்பட்ட கொடிய அசுத்த ஆவிகள் மத வழிபாட்டுகளுக்காக கட்டுப்படுவதில்லை. ஆனால் அவைகள் நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது அந்த கடுமையான கொடிய அசுத்த ஆவிகள் வெளியேறி பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து ஆளுகை செய்து அவர்கள் விடுதலை செய்கிறார். Brothers and sisters, it is not easy to fast. It is not fun to fast, but it is powerful. Your faith will begin to explode as you fast. Fasting is not for the strong. Fasting is for the weak. Fasting is for the common. Fasting is for the frail. Fasting is for the ordinary people who realize that they desperately need God in their life. That's who fasting is for. உபவாசம் என்பது எளிதல்ல. உபவாசம் இருப்பது விளையாட்டும் அல்ல, அது வல்லமை வாய்ந்தது. நீங்கள் உபவாசிக்கும் போது உங்கள் விசுவாசம் பல மடங்காக பெருகுகிறது. உங்கள் இந்த உபவாசம் வலிமையானவர்களுக்கானதல்ல, இந்த உபவாசம் பலவீனமானவர்களுக்கானது. இந்த உபவாசம் சாதாரணமானவர்களுக்கானது. இந்த உபவாசம் பலவீனமானவர்களாகிய நமக்கே. உபவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மிகவும் தேவை என்று உணரும் சாதாரண மக்களாகிய நமக்கு தான் இந்த உபவாசம். Amen. In the book of Joel, God promises a latter day outpouring of His Spirit in Joel 2:28 and 29. But this great end time outpouring can come only through prayer and fasting, as it states in Joel 1:14. Just like the people of Nineveh and the people of Esther, your fasting and our fasting can change the history of nations and our nation. Amen. யோவேலும் 2:28 இதோ நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்களித்து இருக்கிறார். வரலாற்றிலும் கூட நினிவேயிலும் கர்த்தருடைய உபவாசித்து அவர்கள் ஜெபித்த போது அவர்களுக்கு மன்னிப்பை தேவன் கட்டளையிட்டார். எஸ்ஸரும் கூட 72 மணி நேரம் உபவாசத்தில் யூதர்களை தேவன் காப்பாற்றினார். அப்படியே இந்த நாட்களிலும் நாம் எடுக்கிற உபவாசத்தில் தேவன் பெரிய விடுதலையும் அற்புதத்தையும் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. இந்த வேலையில் பரிசுத்த ஆவியானவரே உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இந்த உபவாசத்தில் ஆண்டவரே கலந்து கொள்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் மாம்சம் முயற்சியான அல்ல ஆண்டவரே, உடைய கிருபையினால, உடைய இரக்கத்தினால, உடைய ரத்தத்தினால ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசுவே இந்த உபவாசத்துக்குள்ளாய் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். எதற்காக ஆண்டவரே இந்த நோக்கங்கள் ஆண்டவரே, எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. எங்கள் சிந்தைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. எல்லாம் உடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ராஜா. எங்களுடைய நோக்கங்களை ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவரே வளர்ச்சிகள், ஆண்டவரை எழுப்புதல், எங்கள் சபையின் எழுப்புதல், எங்களுக்குள்ளாய் எழுப்புதல், எங்கள் தலைமுறைக்குள்ளாய் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்கிற காரியங்கள், குடும்பங்களில் இருக்கிற கட்டுகள், எல்லா இருளின் அந்தகாரத்தின் ஆண்டவரே எல்லா கட்டுகளையும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் உபாசிக்கும் போதே எப்படிப்பட்ட சத்ருவின் கிரியாக இருந்தாலும் கட்டாக இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, எங்கள் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் நாங்கள் இருக்கிற வீட்டின் பக்கத்தில் எங்கள் தெருக்களில் எங்கள் தேசங்களில் ஆண்டவரே அப்படி
அப்படியா எங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா சபைகளில ஆண்டவரே ஆவியானவர் அப்படியா கிரியை செய்கிறேன். இப்பொழுதே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உபவாசத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பின்வாங்கி போகாதபடிக்கு விசேஷித்த கிருபையை என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, அப்படியா நீங்க ஊற்றி உடைய வல்லமையினால, உடைய ஆண்டவரே சோத்திரம், உடைய அபிஷேகத்தினால, புதிய வரங்களினால, கிருபையினால ஆண்டவரே அப்படியாய் பொழிந்து ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு விடுதலை ஆண்டவரே இந்த தேசத்துல எங்கள் மூலம் நீ செய்ய இருக்கிறதை நீர் செய்ய போகிறீர், செய்து விட்டீர் என்று நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென்.